ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசிலேருந்து குரூப் 4 கவுன்சிலிங் பொறுத்து நமக்கு 2 அப்டேட் கிடச்சிச்சு. ஒன்று வந்து என்ன அப்படின்னா, ஃபாரஸ்ட்டுக்கு செகண்ட் லிஸ்ட் விட்டுருந்தாங்க. ஆல்ரெடி ஃபாரஸ்ட்டுக்கு நம்ம 1:6 ரேஷியோவில் தான் நமக்கு கொடுத்துருந்தாங்க. சிவி லிஸ்ட் நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம், நம்ம சர்டிஃபிகேட்ஸ். அப்போ இருந்தும் நமக்கு ஏன் எக்ஸ்ட்ரா இன்னும் செகண்ட் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து, நிறைய மார்க்ஸ் எடுத்தவங்க விஏஓ ஜேஏ அதுலேயே நான் கண்டிப்பாக போயிருப்பேன் அப்படின்றவங்க ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து ஃபாரஸ்ட்டுக்கு நான் வில்லிங் மாதிரி ஆயிடும். ஸோ அதனால் இன்னும் எக்ஸ்ட்ரா மெம்பர்ஸ் செகண்ட் லிஸ்ட் விட்டுருக்காங்க ஃபாரஸ்ட்டுக்கு. இன்னும் சில பேர் இதே மாதிரி ஜேஏ, டைப்பிஸ்ட், ஸ்டெனோ இதுக்கெல்லாம் செகண்ட் லிஸ்ட் வருமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அது சப்போஸ் நம்ம செகண்ட் லிஸ்ட் வந்து எப்போ ப்ரிஃபர் பண்ணலாம், நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னா கவுன்சிலிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம். ஏன்னா லாஸ்ட் டைம் நமக்கு வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்னா வந்து 3 ஃபேஸஸ் கவுன்சிலிங் நடந்துச்சு. விஏஓ ஜேஏக்கு, டைப்பிஸ்ட்டுக்கு, ரெண்டுக்கும் வந்து 3 ஃபேஸஸ் கவுன்சிலிங் இருந்துச்சு. அதாவது விஏஓ தனியாக ஃபில் ஆயிரும். ஆக்சுவலாக நீங்கள் வந்து கவுன்சிலிங் போகிறீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். விஏஓ தனியாக ஃபில் ஆகும், ஜேஏ தனியாக ஃபில் ஆகும். ஜேஏலே 2ஆக பிரிப்பாங்க. ஒன்று வந்து ஹச்எஸ்சி ஸ்டாண்டர்டு, இன்னொன்று டிகிரி ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி பிரிப்பாங்க. ஸோ அந்த 3ஆகவே பிரிச்சிருப்பாங்க. விஏஓ ஜேஏ, ஜேஏலே 2ஆக பிரிச்சிருப்பாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணும் கைஸ். அதில் ஜேஏவும் டைப்பிஸ்ட்டுக்கு மட்டும் 3 ஃபேஸ் கவுன்சிலிங் போச்சு. ஸோ இந்த 3 ஃபேஸ் இந்த மாதிரி ஃபேஸஸ் கவுன்சிலிங்லாம் போனதுக்கு அப்புறம் தான் நம்ம வெயிட் பண்ணுவோம். வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் லிஸ்ட் வரும். மேபி அதெல்லாம் உங்களுக்கு ப்ராசஸ் ஆக உங்களுக்கு ஒரு 6 to 7 months மேலே ஆகிடும். செகண்ட் லிஸ்ட் நீங்கள் எதிர்பார்க்கணும் அப்படின்னா வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 5 to 6 months ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம செகண்ட் லிஸ்ட் அவங்க விடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். சப்போஸ் செகண்ட் லிஸ்ட் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகி இந்த மாதிரி தான் வரும். ஃபாரஸ்ட்டுக்கு வந்து நம்ம எப்போ வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த மந்த் 11th நமக்கு 24 வரைக்கும், அதாவது கிறிஸ்மஸ்க்கு முதல் நாள் 24th வரைக்கும் நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்ன வந்துச்சு அப்படின்னா இந்த ரீஅப்லோடிங் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களில் வந்து சில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கலாம். மேக்ஸிமம் எதில் மிஸ்டேக்ஸ் வந்திருக்கும் அப்படின்னா சர்டிஃபிகேட்ஸில் வந்து மேபி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட ஓடிஆரில் போயிட்டு நீங்கள் அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட்ஸ் நல்லா பாருங்கள். ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்கான்னு சொல்லி பாருங்கள். சப்போஸ் அந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டைம் இருக்குது. இந்த மந்த் 7th 21 வரைக்கும் பண்ணலாம். இந்த மந்த் 7th 21 வரைக்கும் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் ஏதாவது தப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து இசேவையில் வந்து நீங்கள் போய் அப்ளை பண்ணி கூட சேஞ்ச் பண்ணலாம் உங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கலாம். இல்லாட்டி மேபி வந்து நம்ம வந்து ஓடிஆரில் பண்ணலாம் அப்படிங்கும்போது மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து செல்லில் கூட பண்ணியிருக்கலாம். செல்லில் வந்து ஸ்கேன் பண்ணி நம்ம பண்ணியிருப்போம் சில பேர். அந்த மாதிரி பண்ணும்போது கிளியாரிட்டி இருந்திருக்காது. மேபி அதனால கூட சில பேர் ரெஜிஸ்டர் நம்பர் வந்திருக்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் ஓடிஆரில் போய் நீங்கள் பாருங்கள் நல்லா. ஸோ நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்தீங்க, அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா அப்படின்றத பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா மேபி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணும்போது ஸ்கேன் பண்ணதில் வந்து சர்டிஃபிகேட்ஸ் வந்து உங்களுக்கு குவாலிட்டி சரியில்லாமல் இருக்கும். ஃபோனில் பண்ணோம் அப்படின்னா நம்ம சிஸ்டமில் அந்த ஸ்கேனரில் பண்ணுறதோட ஃபோனில் பண்ணும்போது நம்ம ஆப் வச்சு பண்ணாலுமே நமக்கு வந்து குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மேபி அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இருக்க ரீசன்ஸில் கூட வந்திருக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.